ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரகுண்டாய தீமதன்னோ அந்தி பரசோதியாத். ஓம் பிரதேஸ்ராம் பிரபஜோ சுமம் சாந்தம் சிவம் அத்வைதம் அநித்யே. ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயுஷ சோமை மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பைச்சை ராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. உலகெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சமகா சக்திகள் நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், இந்த ஐந்தும் பஞ்சமகா சக்திகள். சப்தம கிரகங்கள் 7. பிறப்பை இறப்பை கண்காணிக்கக்கூடிய கிரகங்கள். கர்மவினையை அடிப்படை கர்மவினை கணக்குகளை சரியாக எழுதி அதன்படி பலன் தரக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது. ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 7 கிரகங்கள் சப்தம கிரகங்கள். இந்த சப்தம கிரகங்கள் கர்மவினை சொல்லக்கூடிய இந்த ராகு, கேது கிரகங்கள் ஆக மொத்தம் நவகிரகங்கள். இந்த ஏன் இதை நிழல் கிரகங்கள் அப்படின்னா, நம்மை மறைமுகமாக கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த ராகு, கேது. யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நம்முடைய கர்ம வினையை பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ராகு, கேது. ஆக எல்லாமே பிரம்மனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கிரகங்கள் பிரம்ம விதிப்படி அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த காரகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன யோகங்கள் வழங்க வேண்டுமோ அதை சரியாகவே செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் போட்ட விதிப்படி சரியாக செய்கின்றது. இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது தீர்க்கமான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே வாரப்பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாரப்பலன்கள் என்பது ஆவணி 9 முதல் ஆவணி 15 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள். அந்த கால கிரகங்கள் காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் காலச்சக்கரத்தின் அந்த அற்புதமான அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறும் பொழுது, கிரக பயிற்சிகள் ஆகும் பொழுது, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கிரகங்கள் மாறும் பொழுது என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள், வேதனைகள், என்னென்ன சுக துக்கங்கள், கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன யோகங்கள் என்பது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டு அதற்குரிய நிவர்த்திக்கான ஒரு நல்ல யோகங்களையும் உங்களுக்கு நிவர்த்திக்கான விஷயங்களையும் தெய்வ வழிபாட்டுக்குரிய விஷயங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் இங்கே உங்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு சொல்லப்பட காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிரச்சனையில் கடந்த கால பிரச்சனையிலிருந்து இந்த கிரக மாற்றத்தினால் இப்போ கடந்த காலம் என்ன கிரகங்கள் மாறி இருக்கிறது, இப்போ என்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக உங்கள் கண் முன்னே காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நிச்சயமாக இந்த வாரப்பலன்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஆவணி மாதத்தில் 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படுகின்ற ஒரு சிறந்த யோகமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது பொதுவான பலன்.
ஆக பிரம்மன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை விதி, தலை எழுத்து. அந்த தலையெழுத்தை உங்கள் தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குழப்பமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இப்படித்தான், என்ன பொறுத்தல வெட்டு 1 துண்டு 2 நடக்காது, என்ன செய்யலாம், அவ்வளோதான். சும்மா ஜாதகத்தை வருஷ கணக்காக தூக்கிட்டு அலையக்கூடாது. எல்லாமே பிரம்ம விதி. பிரம்ம விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்போ எல்லா ராசிகளுக்கும் தெளிவான ஆதாரபூர்வமான கிரக அமைப்புகள் பற்றி விளக்கமாக பலன்களாக இந்த வார பலன்களை பார்ப்போம். வார பலன்கள் சிம்மராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகின்ற ஒரு முக்கியமான லட்சியங்கள் நிறைவேறப் போகின்ற பேரும் புகழும் அடையப் போகின்ற ஒரு சிறந்த வாரம். மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த வாரம். ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். போதும்டா சாமி, ஒரு 3 மாசம் படாத பாடு, இவ்வளோ மனுஷனுக்கு இம்சை. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் மனம் உடைஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை சந்திச்சாச்சு. நிச்சயமாக அதுல எந்தவித மாற்றமே இல்லை. என்னடா அது இவ்வளவு தூரம் வேதனைப்பட வேண்டிய பல ஒரு அனுபவங்களை பார்த்தாச்சு. சரி, இப்ப யாரெல்லாம் நம்ம அவனால் நடந்துரும், இவனால் நடந்துரும், இவன் அந்த காரியத்தை முடிச்சிருவான், அந்த காரியத்தை முடிச்சிருவான், யாரெல்லாம் நான் நம்புறோமோ அவெல்லாம் புஷ்வாங்க போயிடுவான். இவனை நம்பி பிரயோஜனம் இல்லப்பா, வேற மாதிரி தான் சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து, மேலும் உங்களுக்கு 4-9 செவ்வாய் உங்க சிம்ம ராசியில் இருந்து தொடர்பு கொள்ளும் பொழுது அத்தனை பிரச்சனைகள், வாகன பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், நண்பர்கள் பிரச்சனைகள், உறவுகள் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க. போதுண்டா சாமி போச்சு. சரி, இப்ப எல்லாமே உங்க பேரும் புகழ் எத்தனை துன்பம் கொடுத்தாலும் அது நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம், புகழ் பெறுகின்ற நேரம், உத்தியோகத்தில் உயர்வு வருகின்ற நேரம். நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம எத்தனையோ பேர் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து வின் பண்றீங்க, ப்ரொமோஷன் ஆயிடுவீங்க, உயர் பதவி அடைஞ்சிருவீங்க. இவெல்லாம் அதை படிச்சு முடிச்சிருவானா அப்படின்னா, நீங்க படிச்சு முடிச்சு ஒரு பெரிய உயர்ந்த கல்வி, உயர்நிலை கல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இந்த மாதிரி உயர்ந்த நிலை கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலை, சுய முயற்சியில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை. ஏன்னா இப்ப சூரியன் புதன் உங்க ராசியில, சூரியன் புதன் கேது ஞானகாரன். அப்ப கேது ஒரு மருத்துவத்துறையை சார்ந்த கல்வியை கற்கக்கூடிய நிலையும், ஒரு அதிகாரத்துவம் உத்தியோகம் பெறக்கூடிய கல்வியை பயிலக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு உருவாக்கக்கூடியது. காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் சிம்ம ராசி. அது தலைநிமிர்ந்து ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தரும் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த கல்வியை பயிலக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் அதை படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உயர்நிலை கல்வி, அதாவது ஒரு அந்தஸ்தோட இருக்கக்கூடிய கல்வி எதுவாக இருந்தால் அதை பயிலக்கூடிய நிலை, அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். மனுஷன் அந்தஸ்தோட எப்பயுமே ஒரு தனித்துவமான அந்தஸ்து, அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெறக்கூடிய காலம், பேரும் புகழும் அடையக்கூடிய காலம். இந்த வாரம் அற்புதமான யோகம். சூரியன் புதன், அதாவது சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி, உங்க தனாதிபதி லாபாதிபதியும் சூரியனோடு சேர்ந்து
தனம் அதாவது வியாபாரத்துக்குரியவனும், தொழிலுக்குரியவனும், உத்தியோகத்துக்குரியவனும், வருமானத்துக்குரியவனும், முன்னேற்றத்துக்குரியவனும், பதவிக்குரியவனும் என்ற அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலைகள். வியாபாரத்தில் முடக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சொத்து பிரச்சனைனாலும் சொத்து பிரச்சனை தீர்ந்துடும். வாகன பிரச்சனையாலும் வாகன பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு உத்தியோகத்தில் உயர்வுக்கு தடைகள் ஏற்பட்டுனா தடைகள் நீங்கி உயர் பதவி அடையக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். புரிஞ்சுங்களா? ஆக லாபங்கள் உங்களை தேடி வரும். தனம், வருமானம், முன்னேற்றம். ஏன்னா தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானாதிபதியாகி தனகாரகனாகி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த லாபாதிபதி சில பாதிப்புகளை அடைந்திருந்தாலும் அவர் இப்போ உங்க ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்ப லாபஸ்தானத்தின் அதிபதி புதன், அவர் இப்ப உங்க ராசியில உட்காந்துட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்தானத்தினுடைய காரகத்துவம் ஒன்று மட்டும் இல்ல, பல காரகத்துவம் இருக்கு. ஒரு கூட்டு முயற்சி, ஒரு பெரிய தொழில் நடத்துறது, ஒரு பெரிய பதவியில் உட்கார்றது, ஒரு கோயில் நிர்வாகத்தை பண்றது, பொதுமக்கள் சேவையில் இருக்கிறது, அரசாங்க அரசியல் பதவியில் இருக்கிறது, இதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். சரிங்களா? ஆக இந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட பணிகள், ஆலயம் சம்பந்தப்பட்ட பதவிகள் எல்லாமே ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஆக சிம்ம ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம். மேலும் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3-10க்குரிய தொழில் ரீதியாக பயணத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்கு 3-10க்குரிய சுக்கிரன் தொழில் ரீதியான பயணத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எல்லாவித சுக பிரச்சனைகளிலிருந்து, சொத்து பிரச்சனைகளிலிருந்து, வாகன பிரச்சனைகளிலிருந்து, பதவி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய இடத்தில் அந்த 2ஆம் இடத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்டவனும், பல சொத்து பத்துக்களை பெறக்கூடியவனுமான பூமிகாரன் என்று சொல்லக்கூடியவனும், உயர்ந்த பதவிக்குரியவனும், நிர்வாகத்துக்குரியவனும், வலிமை பெறுகின்ற செவ்வாய் வலிமை வருகின்ற ஒரு இடம் தனஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? சப்தமஸ்தானத்தில் சனி ராகு தொடர்ந்து பல வெற்றிகள், அதாவது நண்பர்களாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை. நண்பர்கள் பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலை, கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய நிலை, வெளிநாட்டு தொழில் சிறக்கக்கூடிய நிலை என்று ஒரு சிறப்பு பெறுகிறது. சரிங்களா? ஆக நிச்சயமாக சிம்ம ராசிக்கு பேரும் புகழும் பணம் செல்வம் அனைத்தும் கொட்டித் தருகின்ற ஒரு சிறந்த வாரமாக அமைந்து விடுகிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சிம்மராசினியர்களே, இது ஒரு பொது பலன். உங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துராது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நீண்ட காலம் நடக்காம இருக்கும். சிலருக்கு கல்யாணம் முடியாம இருக்கலாம், சிலருக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், சிலருக்கு சொத்து பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு உயர்கல்வி தடையா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம். இது எப்ப நடக்கும் அப்படின்னா பிரம்மன் ஒரு விதியில் எழுதியிருப்பார், இப்பதான் நடக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட், உங்க சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெளிவா தெரிஞ்சுக்கங்க, ஒரு டயத்தை வாங்கிக்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா. நன்றி, வணக்கம்.